வெல்கம் டு ஷுபாஸ் வேர்ல்ட். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது டொரண்டோட ஸ்கைலைன். டொரண்டோ டவுன் டவுனில் இருந்து சென்டர் ஐலாண்டுக்கு ஒரு போட்டில் போயிட்டுருக்கோம். அண்ட் அதிலிருந்து எடுத்த வியூ தான் இது. சிஎன் டவர் எவ்வளோ அழகாக தெரியுது இந்த ஸ்கைலைனில். சம்மரில் ஃபேமிலி எங்களை விசிட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் கெஸ்ட்ஸோடு சேர்ந்து போனோம் இந்த இடங்கள்லாம். ஸோ இந்த விலாகில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிளிப்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும், ஆனால் நிறைய டிஃப்ரெண்ட் பிளேசஸ் சுற்றி பார்த்துருக்கோம். ஸோ ஒரு இடத்துக்கும் ஒரு 2-3 கிளிப்ஸ் தான் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இந்த விலாக் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஈவினிங் சன்செட் ஆகிற நேரம், இந்த ட்வைலைட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, டஸ்க், அந்த டைமில் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். டவுன் டவுனோட ஸ்கைலைன் லைட்ஸ் போட்ட அப்புறம் ஒரு நகை பெட்டி மாதிரி இருக்குது இங்கேருந்து பார்க்கும்போது. அவ்வளோ ப்ரிட்டி சைட். அதில் வேற இந்த கீஸ் எல்லாம் லைனாக ஸ்விம் பண்ணிகிட்ருக்கு. ஒரு பிஸி அண்ட் ஃபன் டேக்கு அப்புறம் நைட் இந்த மாதிரி ரேப் அப் ஆனது ரொம்ப அழகாக இருந்துச்சு. இப்போ நீங்கள் எங்கள் வீட்டில் இருக்கீங்க அண்ட் எங்கள் வீட்டோட பிக்சர்ஸ் யூஸ்வலி வராது என்னோடய விலாகில். ஆனால் என்னோடய விலாக்ஸ் என்னோட மெமரி புக் மாதிரி, என்னோட ஃபோட்டோ ஆல்பம் மாதிரி இல்லையா. அண்ட் அந்த சம்மர் நடந்த நிறையா ஃபன் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் விஷயங்களில் இதுவும் ஒன்று. இது எனக்கு வாங்கின மேக். என்னோட பிரதர் இன் லா டெக்னாலஜிக்கலி வெரி ஹேண்டி. அண்ட் ஸோ அவங்க இருக்கும்போது இது வாங்கினா செட்டப், அசம்பிளி, இன்ஸ்டலேஷன், வாட் எவர் அதையெல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க. அப்படிங்கிறதாலேயே ஒரு சடன் பர்ச்சேஸாக நாங்கள் இது வாங்கினோம். அண்ட் ஸோ அதனாலேயே இதுவும் பார்ட் ஆஃப் மை மெமரி புக். இது காமனாக எல்லாரும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு தான் வாங்கினது. ஸோ பசங்க எல்லாம் தான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தாங்க இந்த அன்பாக்சிங் அண்ட் செட்டிங் அப் இதிலெல்லாம். ஸோ எடு இதையும் சேர்த்து கவர் பண்ணு அப்படின்னு இன்சிஸ்ட் பண்ணாங்க. இது எங்களோட வீட்டு பேக்யார்டில். இந்த சீன்ஸ் எல்லாம் நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க. நான் இன்ஸ்டாகிராமில் அப்பப்போ போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஆக்சுவலி யூடியூப்பில் விலாக் போஸ்ட் பண்ணுறதை விட இன்ஸ்டாகிராமில் நான் இன்னும் ஃப்ரீக்வெண்ட்டாக போஸ்ட் பண்ணுறது உண்டு. அண்ட் அங்கே அப்டேட்ஸ் இன்னும் கொஞ்சம் ஏர்லியராக வந்துடும். Do follow me on Instagram. Next on the list, guess, of course, Niagara Falls. And actually நாங்கள் 2 times போனோம். இது US side of the falls. Niagara Falls vlog ரொம்ப டீட்டெயில்டாக 2 இருக்குது என்னோட சேனலில். நான் அது உங்களுக்கு லிங்க் பண்ணுறேன், அதில் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஏன்னா இது ரொம்ப சாப்பியாக இருக்க மாதிரி இருக்கும். ஆக்சுவலி இது கால்ஃப் கார்ட்டில் நாங்கள் ஜிப்லைனுக்கு போகும்போது எடுத்திருந்தது. ஓகே, இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குது ஸ்பீட்வே கோ கார்ட் ரேசிங். ஸோ நாங்கள் அதுக்கு போனோம் நைட்டு. பயங்கர க்யூ அண்ட் வெயிட், பெரிய லைனப் இதுக்கு. ஸோ எல்லாத்துக்குமே சம்மரில் நிறையா வெயிட் டைம் இருக்கிறதாலேயே உங்களுக்கு எல்லாத்தையும் ஒரே ட்ரிப்பில் கவர் பண்ண முடியலை. நயக்ரா ஃபால்ஸை பொறுத்த வரைக்கும் மேஜர் அட்ராக்ஷன்ஸ் மஸ்ட் சி அப்படின்ற விஷயங்களே நிறையா இருக்குது. அண்ட் அதில் க்யூவில் வெயிட் பண்ணியே உங்களுக்கு நிறைய டைம் போயிடும் சம்மராக இருந்துச்சுன்னா. ஸோ நீங்கள் ஏர்லியாக ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா மேபி யூ கேன் கவர் எவ்ரி திங். எங்கள் கெஸ்ட்ஸோடையே இது செகண்ட் ட்ரிப். அண்ட் அப்போ தான் இந்த மெய்ட் ஆஃப் த மிஸ்ட் எல்லாம் கவர் பண்ண முடிஞ்சுது. இந்த மாதிரி போட்டில் ஃபால்ஸ்க்கு ரொம்ப கிட்ட கூட்டிகிட்டு போவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் போக வேண்டிய ஒன்று. தண்ணி சாரல் மாதிரி இல்லை, ஃபால்ஸே மேலே கொட்டுற மாதிரி அடிக்கும். என்னோட விலாகில் நான் ஜிப்லைன் போயிருக்க மாட்டேன், பட் இந்த ட்ரிப்பில் நான் போனேன். ஒரு பிரேக் எடுத்துக்கிட்டு ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து சாப்பிட்டுட்டு கதை பேசிகிட்டே அந்த 3 நாள் ஃபேமிலியோட டைம் என்ஜாய் பண்ணிவிட்டு அங்கேருந்து எடுத்த கிளிப்ஸ் தான் நீங்கள் இவ்வளோ நேரம் பார்த்தீங்க. நெக்ஸ்ட் பிளேஸ் தட் வி விசிட்டட், இது சுவாமி நாராயண் மந்திர். டொரண்டோவில் இருக்கக்கூடிய இந்த பாப்புலர் ஹிந்து டெம்பிள் ஓப்பன் டு ஆல் அண்ட் அட்மிஷன் ஃப்ரீ. இந்த டெம்பிளுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்டிங் பிளேஸ் ஹம்பர் ஆர்போரிட்டம். இது ஹம்பர் காலேஜோட நார்த் கேம்பஸ்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஹியூஜ் பார்க் ப்ளஸ் கன்சர்வேஷன் ஏரியா ப்ளஸ் லேர்னிங் சென்டர் ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ், ஹம்பர் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஆக்சுவலி நிறையா பிளேன்ஸ் பார்க்க முடிஞ்சுது. பிகாஸ் இது ஏர்போர்ட் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஏரியா.
அந்த சுவாமி நாராயண் மந்திர் நீங்கள் ஏர்போர்ட் போகிற வழியில் ஹைவே 427 அதுக்கிட்ட தான் வரும். நீங்கள் அந்த ஃப்ரீவேலேருந்தே அந்த டெம்பிள் பார்க்கலாம். அந்த டெம்பிளுக்கு பக்கத்துலேயே தான் இந்த ஹம்பர் காலேஜ் இந்த ஏரியா அதெல்லாம் இருந்துச்சு. பெரிய பெரிய பார்க்னா ஃபுல்லாக நடந்து கவர் கூட பண்ண முடியல. 250 ஏக்கர்ஸ் அளவுக்கு இந்த பார்க் அண்ட் கன்சர்வேஷன் ஏரியா. இதை பற்றி நிறைய பேருக்கு தெரியலை. பட் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அழகாக மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. ரொம்ப வெரைட்டி ஆஃப் திங்ஸ் இருந்தது பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட் ஆன் த லிஸ்ட் கனடாஸ் வண்டர்லேண்ட். இது ரொம்ப பாப்புலர் அம்யூஸ்மெண்ட் பார்க். ரொம்ப நாள் கழித்து நாங்கள் திரும்ப போகிறோம். அண்ட் இது ஸ்கேரியஸ்ட் ரைட். இருக்கிறதுலே பெரிய ரோலர் கோஸ்டர் அண்ட் பயங்கர த்ரில்லிங்கான ரோலர் கோஸ்டர்னால் இதுதான். ரொம்ப பாப்புலர் ரைட் அண்ட் பெரிய லைனப். ஆனால் நான் வந்து ட்ரை கூட பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன். ஸோ பசங்க போனாங்க பயப்படாமல். பட் டூ மச் ஃபார் மீ. நீங்கள் வந்து ரோலர் கோஸ்டர்லலாம் ரைட் பண்ணுற ஆளா? உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ரைடில் நீங்கள் போவீங்களான்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து ஓரளவுக்கு சமாளிப்பேன். இப்போது என்னோடய ஹஸ்பண்டும் நானும்னு பார்க்கும்போது நான் மச் பெட்டர். இந்த புது ரோலர் கோஸ்டரோட சைஸு நீங்களே பாருங்கள், பார்க்க எப்படி இருக்குன்னு, எவ்வளோ தூரத்துக்கு இருக்குது, எப்படி போயிட்டு வருதுன்னு. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறி கொண்டு போய் அந்த ட்ராப் ஜோனில் வந்து கொஞ்சம் நேரம் தலைகீழாக லிட்ரலி தொங்க விடுறாங்க. ஸோ சான்ஸே இல்லைன்னு சொல்லிட்டேன். பசங்க இப்போ வளர்ந்துட்டாங்க, அதனால இட்ஸ் ஓகே. சின்ன குழந்தைங்களா இருக்கும் போதெல்லாம் எப்போவுமே நான் தான் கூட போவேன். நான் வரல அப்படின்னு நான் சொன்னதை நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஆனாலும் என்னை இதில் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. என்னோட நீஸ், என்னோட பசங்க எல்லாம் என்ன தான் வம்பு பண்ணி இந்த ரைடுக்கு வா, எதுக்கு தான் நீ வருவான்னு இழுத்துட்டு போனாங்க. என்னோட ஹஸ்பண்டு பிரதர் இன் லாலாம் நைஸாக நழுவிட்டாங்க. I'm not going on that. Oh wow. This is no, I'm இந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கும் ஃபுல் டே வேணும். ஆக்சுவலி பத்தாது. சில பேர் 2 தடவை போவாங்க எகெயின் எல்லா மேஜர் ரைட்ஸையும் கவர் பண்ணுறதுக்கு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிறையா வீடியோ எடுக்கலை. நானுமே வந்து நிறையா ரைட்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதால பேக்கை வந்து ஹஸ்பண்ட் கிட்ட கொடுத்துட்டு நாங்கள் வந்து ரைட்ஸில் இங்கேயும் அங்கேயும் ஓடிட்டுருந்தோம். பட் எடுத்த வரைக்குமே நீங்கள் பார்க்கலாம், டே லைட்டில் இருந்து நைட் ஆகிடுச்சு, இன்னமும் நாங்கள் வந்து ரைட்ஸில் போயிட்டுருந்தோம். இந்த ரைடு வந்து நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன் ரொம்ப கிளியராக. இந்த ரைடில் வந்து எல்லாரும் வந்தாங்க. ஸோ நாங்கள் அடல்ட்ஸ் எல்லாம் போனோம் இதில். அண்டு சின்ன பசங்கள்லாம் இதெல்லாம் ஒரு ரைடான்ட்டு வரல. பட் நாங்கள் போனோம். நைட் வந்து எவ்ரி நைட் 10 o'clock வந்து ஃபயர் ஒர்க்ஸ் இருக்குது. அது சம்மரில் மட்டும்தானா என்னன்னு எனக்கு டீட்டெயில்ஸ் தெரியலை. பட் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணோம். அண்ட் இட் வாஸ் ஸோ வொர்த் இட். அந்த 10 minutes மாதிரி கண்டினியூஸாக 10 o'clock ஃபயர் ஒர்க்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் போனீங்கன்னா அதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அந்த மியூசிக்கோட ஃபயர் ஒர்க்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு.
ஜெயிலர் படத்தோட ப்ரீ ஷோக்கு போனோம். ஆகஸ்ட் 10 ரிலீஸ் ஆச்சா. இது வந்து ஆகஸ்ட் 9th ஈவினிங். ஸோ ஸ்பெஷல் செலிப்ரேஷன்ஸ் இருந்தது யார்க் சினிமாஸில். ஃபோன் தண்ணியில் விழாமல் பிடிச்சிக்கணும்னு சொல்லி கேமராவை வந்து என்னோடய விரலால் கவர் ஆகுறத கவனிக்காமல் விட்டுட்டேன். இது ஆல்ரெடி இந்த வீடியோலையே இன்னொரு இடத்துல கூட இருந்துச்சு இந்த மாதிரி. சாரி அபவுட் தேட். இதோடு நம்ம vlogோட எண்டுக்கும் வந்துட்டோம். அடுத்த vlogல இருந்து யூஷுவல் ஸ்டைலில் இருக்கும். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டில் தி எண்ட். நான் உங்கள் எல்லாரையும் இன்னொரு vlogல மீட் பண்ணுறேன். Until then, take care. Bye bye.